வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம அவல் மில்க் எப்படி பண்றது பார்க்கலாமா? இது வரைக்கும் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் இருக்க ஆப்ஷனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த அவல் மில்க் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் தான். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான், 5 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாக இதை பண்ணிடலாம். நல்ல ஒரு பழுத்த வாழைப்பழம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் போட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த சம்மர் டைம்ல இந்த மாதிரி ஹெல்த்தியா செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில நல்ல சூடு டைம்ல எல்லாம் இது ஒரு டம்ளர் நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா மதியம் வரைக்கும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல வாழைப்பழத்தை மசிச்சு உடைச்சதுக்கு அப்புறமா இதுல 1 கப் அவல் சேர்த்துக்கலாம். நீங்க ஒயிட் அவல் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்ல சிகப்பு அவல் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சிவப்பு அவல் தான் சேர்த்துருக்கிறேன். ஸோ அந்த அவல் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வரைக்கும் பால் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியா இருந்தாலும் அது ஒரு ஜூஸ் மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி போயிடக்கூடாது. நான் இந்த திக்னஸ் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு பதத்துல நீங்க இதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதை பண்ணி வச்சு ரொம்ப நேரம் கழிச்சு நீங்க சாப்பிட்டீங்கனாலும் அந்த அவளோட கிறிஸ்பினஸ் எல்லாமே போய் நல்லா இருக்காது. நீங்க எப்ப சாப்பிடுறாங்களோ அந்த டைம்ல நீங்க இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையோட அளவு நான் இங்க மென்ஷன் பண்ணல, ஏன்னா உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நீங்க சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க பால்ல சர்க்கரை போட்டு காய்க்கிறீங்கன்னா இந்த டைம்ல நீங்க சர்க்கரை சேர்க்க வேண்டாம். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்ச கேஷ்யூ நட் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி வறுத்த நிலக்கடலை இந்த மாதிரி 1-2 பொடிச்சு அதையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பொட்டுக்கடலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண ஆப்பிள். நீங்க இது கூட மாதுளை விதைகள் சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம். வேற இதுக்கு கூட ஃப்ரூட்ஸ் மத்த இந்த மாதிரி சேர்த்தாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. ஆப்பிள் மாதுளை இது ரெண்டுமே நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நீங்க கேஷ்யூ நட் சேர்க்கணும் அப்படின்லாம் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற அவைலபிள் இல்லை பாதாம் இருந்துச்சுனாலும் இல்லை பொட்டுக்கடலை எதுனாலும் நீங்க சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இது சாப்பிட்றப்ப கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல ஒரு நீட்டமான ஒரு கண்ணாடி கிளாஸ்ல இதை சூப்பரா இப்போ பரிமாறிடலாம். உங்ககிட்ட அவல் பனானா மட்டும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாக்குறதுக்குள்ளாடியே நீங்க இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். கடைசியா டெக்கரேட் பண்றதுக்காகவோ இல்ல இதோட டேஸ்ட் இன்னும் அதிகப்படுத்துறதுக்காகவோ ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது மேல உலர்ந்த திராட்சை அல்லது பொடியா கட் பண்ண நட்ஸ் வேணாலும் தூவி இந்த மாதிரி நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான நம்மளுடைய அவல் மில்க் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.